குன்றக்குடி முருகன் கோயில். இது வந்து காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊரில் சின்ன மலை தான் குன்றக்குடி முருகன் கோயில். ரொம்ப அழகாக இருக்கும். முருகன் இங்கே மயில் மேலே உட்கார்ந்த நிலையில் காட்சி கொடுப்பாரு. எல்லா கோயிலையும் முருகன் நின்ற நிலையில் தான் காட்சி கொடுப்பாரு. ஆனால் இங்கே குன்றக்குடியில் மயில் மேலே உட்கார்ந்த நிலையில் வள்ளி தேவயானையோட காட்சி கொடுப்பாரு. இங்கே வந்து ஒரு வழக்கே இருக்குது. குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் வேண்டிய வரங்களை முருகன் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது. இங்கே இந்த மலை எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு சமயம் கருடனுக்கும் மயிலுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. பறவையிலேயே யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கருடன் சொல்லிச்சா, நான் தான் பறவையிலேயே உயரமாக பறக்கக்கூடியவன், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. மயில் சொல்லிச்சா, பறவையிலேயே ரொம்ப அழகானவன் நான் தான், அதனால் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடந்தது. அப்போ வந்து கருடன் சொல்லிச்சா, சரி நீ உயரமாக பறந்து என்னை விட, அப்போ நீ தான் பெஸ்ட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ மயிலுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்தது. ஏன்னா அதால் உயரமாக பறக்க முடியாது. என்ன பண்ணிச்சா, பெரிய விஸ்வரூபம் எடுத்து அந்த கருடனையை முழுங்கிடுச்சான். அப்போ வந்து பெருமாள் வந்து முருகனை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னோட மயில் வந்து என்னோட கருடனை முழுங்கிடுச்சு, அதனால் நீ மயில்கிட்ட பேசி என் கருடனை திருப்பி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். முருகன் வந்து மயிலை கூப்பிட்டு, நீ செய்தது தவறு, நீ வந்து அந்த கருடனை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்ன. அப்போ கூட அந்த மயிலுக்கு கோபம் குறையவே இல்லை, ரொம்ப ஆணவமாக இருந்தது அது. அப்போ முருகனுக்கு கோவம் வந்து முருகன் சபிச்சிட்டார் மயிலை, நீ மலையாகவே போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல குன்றக்குடியில் மயில் வந்து அப்படியே மலையாகவே ஆயிடுச்சு. அந்த மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மயில் வடிவத்தில் இருக்கும் அந்த மலை. அப்போ தான் தன்னோட தவறை உணர்ந்து சாமி கேட்டு கூட நம்ம வந்து ஆணவமாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுதான் முருகன்கிட்ட, மன்னிச்சுதுங்க சுவாமி, தெரியாமல் தவறு செய்துட்டேன் அப்படின்னு. அப்போ முருகன் சொன்னாரா, நீ மலையாகவே இருந்து இங்கே தவம் செய், நான் உன் மேலே வந்து உட்கார்ந்து உன்னோட சாபத்தை நீக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப காலமாக மயில் தவம் செய்து அப்புறம் முருகன் அந்த மலையில் வந்து உட்கார்ந்து மயிலோட சாபத்தை நீக்கினாரா. அதனால தான் இங்கே வந்து கருவறையில் முருகன் மயில் மேலே உட்கார்ந்த மாதிரி காட்சி கொடுப்பாரு வள்ளி தேவயானோட. ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன மலை தான், ஆனால் ரொம்ப அழகான மலை.